ஹாய் ஆர்மீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் பார்க்க போகிறது பிஎல்எஃப்எஃப் 12 கிங்ஸ். ஆர்மீஸ் யூஸ் யூர் ஹெட்ஃபோன். எஃப்எஃப் நேம் 12 கிங்ஸ் அண்ட் த 2 எம்பரர்ஸ் பார்ட் 10. இதுக்கு முன்னாடி போட்ட பாட்டெலாம் பார்த்துட்டு இருந்துருங்க, அப்போ தான் இந்த பாட்டு உங்களுக்கு புரியும். வாங்க நம்ம இப்போ 12 கிங்ஸ் வேர்ல்டுக்குள்ளே போவோம். போன பாட்டில் ஆரம் எல்லாரையும் டீம் பிரிச்சிருப்பாரு. தென் எல்லாருமே சேடாகிருப்பாங்க. ஸோ எல்லாம் இப்படி இருக்கிறத பார்த்துட்டு நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. 1 வீக் நீங்கள் எப்படி இருக்கீங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அவங்கள எப்படி இருக்கணும், எப்படி வச்சுக்கணும் நாங்கள் பார்க்க போகிறோம்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ எல்லாம் ஹாப்பியாக இருக்காங்க, எல்லாருமே மறுபடியும் ஒன்றா இருக்க போகிறோம் அப்படின்ட்டு. ஜின் அவங்க டீம் மெம்பர்ஸ் எல்லாரையும் கூப்பிடுறாரு. இங்கே பாருங்கள், நம்ம வந்துட்டு எல்லாம் ஒரு ஃபேமிலியாக இருக்கணும் அண்ட் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதாவதுனா ஹெல்ப் பண்ணணும். அதுக்கான ட்ரைனிங் அண்ட் என்னென்ன அப்படிங்கிறத இனிமேல் தான் நம்மளாம் பண்ண போகிறோம் அப்படின்ட்டாரு. இதே ஆப்போசிட்டில் இருக்க ஆரம் டீமில் இருக்கவங்ககிட்ட ஆரம் சொல்லிகிட்ருக்காரு. தென் அந்த இடத்துக்கு கிராண்ட்பா வராரு. கிராண்ட்பாவை பார்த்த உடனே ஆரமும் ஜின்னும் போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. எப்படி இருக்கீங்க கிராண்ட்பா, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன், நீங்கள் 2 பேரும் எப்படி இருக்கீங்க? இப்போ தான் உங்களுக்கு இங்கே வரணும்னு தோணுச்சா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை கிராண்ட்பா, அங்கே எங்களுக்கு ஒர்க்கெல்லாம் இருக்கும், உங்களுக்கே தெரியும். ஆமாம்மா, சரி, எப்படி இருக்குது, எப்படி போகுது, எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு கேட்குறாங்க. எல்லா பவர்ஸும் ஓகே தான், எல்லா மெம்பர்ஸும் ஓகே தான், பட் அவங்க எப்படின்னு நாங்கள் இனிமேல் தான் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி கிராண்ட்பா, நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு ஆரம் சொல்கிறாரு. சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிராண்ட்பா போகிறாரு. ஆரம் லென்னியை கூப்பிடுறாரு. சொல்லுங்கள் ஆரம் அப்படின்னு கேட்கும்போது, இங்கே மைக் இருக்குல்ல, அது எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க. அந்த மைக்கு தானே, அது உடஞ்சி ஒரு ப்ராப்ளமே இங்கே நடந்துச்சு. யார் உடச்சா, எப்படி உடஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் கேட்குறாரு. ஆரம்க்கு செம்மையாக கோவம் வருது. அது உடஞ்சிச்சின்னு சொல்லவுமே, யார் உடச்சது அப்படின்னு கேட்குறாங்க. அது வேறு யாரும் இல்லை, அந்த ஒய்யன் இருக்கால, அவள் தான் உடச்சிட்டா. நீங்கள் அவளுக்கு பனிஷ்மெண்ட் எதுவும் கொடுத்துடாதீங்க, ஆல்ரெடி கிராண்ட்பா பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாரு. இது என்ன உங்களுக்கு விளையாட்டாக போயிடுச்சா? வந்த உடனே அந்த பொண்ணு இப்படி பண்ணுதா? இல்லை நீங்கள் கோவப்படாதீங்க, அதுக்கு தான் கிராண்ட்பா இப்படி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காரு. என்னன்னு கேட்கும்போது, இங்கே இருக்க எல்லாரையுமே அவள் தான் சீக்கிரம் எழுந்திரிச்சு எழுப்பி விடணும், அதான் அவளோட பனிஷ்மெண்ட்டு. ஜின்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன இங்கே இருக்க எல்லாருமே பாய்ஸு, அவள் ஒரு பொண்ணாக எப்படி எல்லாத்தையும் எழுப்புவா? அதுவும் ஒவ்வொருத்தர் பார்க்கும்போது ஒவ்வொரு கோலத்தில் இருப்பீங்க, அது பொண்ணு தானே, இல்லை வேறு ஏதாவது நினச்சிங்களா அப்படின்னு ஜின் சொல்கிறாரு. இல்லை, ஆனால் இது கிராண்ட்பாவோட பனிஷ்மெண்ட் ஆச்சே, அதை ஒழுங்கா மாற்றுங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாரு ஜின்னு. இப்போ போய் கிராண்ட்பா கிட்ட ஜின் பேசுகிறாரு. சொல்லுப்பா ஜின்னு, என்ன இப்போ வந்திருக்க? ஒன்றும் இல்லை, நீங்கள் அந்த பொண்ணுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கீங்கல்ல, அதை சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்றாங்க. அப்புறம் மைக்குங்கள்லையே என்ன பண்ணுறது, அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி என்னவோ பண்ணு. ஜின்னு லென்னிக்கிட்ட அந்த பொண்ணை போய் கூட்டிகிட்டு வா அப்படின்றாங்க. சரி நான் போய் கூட்டிகிட்டு வரேன். இன்னி மனசுக்குள்ளேயே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. ஐயையோ, இவ்வளோ கூப்பிட்டு வந்தால் இவங்க 2 பேரும் எங்கே திட்டிடுவாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு லென்னி போய் உங்களை கூப்பிடுறாரு. கரெக்டாக நீங்கள் அந்த சைடு விளையாடிட்டு இருக்கீங்க வீ கூட. ஹே ஒயன், இங்கே வா அப்படின்னு சொல்கிறாரு. என்னை எதுக்கு கூப்பிடுறீங்க? உன்னைய அந்த ஜின்னு இருக்கார்ல, அவரை கூப்பிட்டாரு. என்னைய வா எதுக்கு கூப்பிட்டாரு? அதான் அந்த மைக்கை உடச்சில, அதுக்கு தான் உன்னை கூப்பிட்டாரு அப்படின்றாங்க. அதை உடச்சி தான் எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்களே, இன்னும் ஏன் என்னை கூப்பிடுறாங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ ஒழுங்கா வா. ஆரம்கிட்டேயும் ஜின்கிட்டேயும் நீ தான் என்னன்னு சொல்லணும், அவங்க மேலே கோவமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி லின்னி சொல்கிறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது, இவங்க என்ன பண்ண போகிறாங்களோ அப்படின்ட்டு இதை வீப்பே அப்படியே பிரைட் கிட்ட சொல்லி வச்சிடுறாரு. ஹே பிரைட், உனக்கு ஒன்று தெரியுமா, நீ அன்றைக்கி பண்ணிலாம் அந்த தப்பால் திருப்பி ஒயனை கூப்பிட்டாங்க. ஐயோ, இந்த பிரச்சனை இருக்க இடத்துக்கு இவ போகிறாளா, இந்த பிரச்சனை இவளை தேடி வருதா அப்படின்னு சொல்லிட்டு பிரைட் யோசிச்சுட்ருக்காரு. அது ஒன்றும் இல்லை, வா போகலான்னு சொல்லி பிரைட்டை கூப்பிடுறாங்க. சரி வா போகலான்னு 2 பேரும் போயிட்டுருக்காங்க. இவன் எங்கே கூட்டிகிட்டு போனான்னு தெரிலையே. நான் உள்ளே வரலாமா அப்படின்னு கேட்டேன். நீங்கள் உள்ளே போகிறீங்க. அப்போ ஆரம் ஒரு மாதிரி டெரராக இருக்கார். ஜின் ஸ்மைலி ஃபேஸோடு இருக்கார். நீ எவ்வளோ தைரியம் இருந்தா இந்த மைக்கை உடச்சிருப்ப அப்படின்னு ஆரம் கேட்குறாரு. நான் தெரியாமல் பண்ணிட்டேன், என் மேலே எந்த தப்பும் இல்லை, தெரியாமல் தான் பண்ணேன் அப்படின்னாரு. ஹோ, தெரியாமல் பண்ணதே தப்பு, இதில் உன் மேலே தப்பு இல்லை நீ சொல்லிக்கிறியா அப்படின்னு ஆரம் டெரராக கேட்குறாரு. ஜின்ன ஆரம் பார்த்துட்டு, நீ ஏன் அந்த பொண்ணை பயமுத்துற? அப்போது திடீர்னு ஆரம் ஸ்மைல் பண்ணுறாரு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்ன திடீர்னு 2 பேருமே ஸ்மைல் பண்ணுறாங்கன்னு ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. அப்போது ஜின் சொல்கிறாரு, நீ எதுக்காகவும் ஃபீல் பண்ணாத, இனி அந்த 11 பேரையும் நீ தான் போய் எழுப்பணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா நாங்கள் அந்த மைக்கை சரி பண்ணிட்டோம். என்ன சரி பண்ணிட்டீங்களா, எப்படி பண்ணிட்டீங்கன்னு சொல்லி நீங்கள் ஆர்வமாக கேட்குறீங்க. இல்லை, எனக்கு ஒரு பவர் இருக்குது, அதில் எந்த ஒரு பொருள் பிரேக் ஆனாலும் அதை சரி பண்ண முடியும், நான் அப்படி தான் சரி பண்ணேன். உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, நீங்கள் ஸ்மைல் பண்ணுறத ஜின்னு பார்க்குறாரு. நீ அவ்வளோ கஷ்டப்பட்டியா என்ன இவனுங்க கிட்ட? கொஞ்சம் இல்லை, ரொம்பவே கஷ்டப்பட்டேன். ஏன்னா இந்த 11 பேரும் ஒவ்வொரு குளத்தில் இருப்பானுங்க. இவனுங்க ரூமை போய் நான் ஓப்பன் பண்ணும்போது எனக்கு அப்படியே ஒரு மாதிரி நர்வஸாக இருக்கும்.
அதுவும் கிராண்ட்பா இப்படி ஒரு பனிஷ்மெண்ட் குடுத்துட்டாரு. தென் நான் போய் அவங்கள எழுப்பும்போது ஏதாவது சொல்லிருவாங்களோ அப்படிங்கிற பயத்திலேயே போய் எழுப்புவேன். நான் இங்க இருக்க அந்த 11 பேருமே எனக்கு காட் கிஃப்டட் மாரி அப்படின்னு சொல்றாங்க. என்ன காட் கிஃப்டடா? நீ எத வச்சு சொல்ற? ஆமா, இதே நீங்க ஒரு பொண்ணா இருந்து யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு பிளேஸ்க்கு போறீங்க. என்ன பிளேஸ்ன்னே தெரியாது, யாருன்னே தெரியாது. அங்க ஒரு 2 பசங்கங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த உங்ககிட்ட அவங்க எப்படி பார்ப்பாங்க? எந்த மாரி நடந்துப்பாங்க? அப்போ 2 பேரும் யோசிச்சு பார்க்குறாங்க. ஆனா, இவங்க 11 பேருமே அவங்களுக்கு ஆப்போசிட். ஏன்னா, அவ்ளோ கேர் பண்ணி பார்த்துப்பாங்க. இவங்கள மாதிரி எந்த பாய்ஸுமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு வேற ஒருத்தர் இருக்கவும் வாய்ப்பில்ல. நாங்க அப்பப்போ அடிச்சுப்போம். ஆனா, எனக்கு ஒரு ப்ராப்ளம்னா, இவங்க யாருமே விட்டு குடுக்க மாட்டாங்க. அவ்ளோ கேரிங்கா என்ன பார்த்துப்பாங்க. நாங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இல்ல, அதுக்கும் மேல. அதான் சொன்னேனே, இவங்க எல்லாருமே எனக்கு காட் கிஃப்ட். இப்போ ஜின் உங்ககிட்ட கேட்குறாரு, உண்மையாலுமே இவங்க 11 பேரும் நான் அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்களா என்ன? அது எனக்கு தெரியல. ஆனா, என் கூட இருந்த வரைக்கும் இவங்க என்னைய அப்படிதான் பார்த்துட்ருந்தாங்க. எனக்கு இவங்க எல்லாத்தையுமே ரொம்ப பிடிக்கும். அண்ட் கிராண்ட்பாவையும் ரொம்ப பிடிக்கும். அவர் தான் உனக்கு பனிஷ்மெண்ட் குடுத்துட்டாரே, அவர் மேல உனக்கு கோவம் இல்லையா? அது நான் பண்ண தப்புக்கு எனக்கு பனிஷ்மெண்ட் குடுத்துட்டாரு. என்னோட உண்மையான கிராண்ட்பாவா இருந்தாலும் இப்படி தான் பண்ணியிருப்பாரு. ஆனா என்ன, கொஞ்சம் வித்தியாசமான பனிஷ்மெண்ட் குடுத்துருக்காரு. நீங்க இப்படி சொல்றதெல்லாம் பார்க்கும்போது ஆரம்க்கும், ஜின்னுக்கும் இங்க இருக்க மெம்பர்ஸ் எல்லாம் புடிச்சிருது. ஓ! அப்பனா இவங்க இவ்ளோ க்ளோஸா இருப்பாங்க போலயே! இவங்கள நம்ம எப்படி பிரிக்கிறது? அப்படின்னு சொல்லி ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பார்த்துட்ருக்காங்க. தென் நீங்க ஆரம் கிட்ட கேட்குறீங்க, "நீங்க உண்மையாலுமே எங்க எல்லாத்தையும் பிரிச்சு உங்க நாட்டுக்கு கூட்டிட்டு போயிருவீங்களா?" அப்படின்னு கேட்குறாங்க. ஆமா, அது நீங்க இருக்கிறத பொறுத்து. உங்களுக்கு ஒரு மாரி சேட் ஆகுது. தென் சரி நீ இங்கேருந்து வெளிய போ அப்படின்றாங்க. கரெக்ட்டா அங்கேருந்து பிரைட்டும், வியும் வராங்க. "ஐயோ! ஒயன் எங்க இருக்க? எங்க இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு, "இங்கே தான் இருக்கியா? உன்ன இவனுங்க ஏதாவது பண்ணிட்டானுங்களா என்ன? இல்ல திட்டுனானுங்களா?" அப்படின்னு சொல்லி பிரைட் கேட்குறாரு. அப்போ உங்களோட கையில உங்க உங்க கைய பிரைட் பார்க்குறாரு. "ஹே! இது அந்த உடைஞ்சு போன அனௌன்ஸ்மென்ட் பண்ற மைக் தானே! இது எப்படி மறுபடியும் ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்தாங்க? இத கிராண்ட்பா சரி பண்ணவே முடியாதுன்னு சொன்னாரே!" அது ஆமா. அதான் அந்த ஜின் இருக்கார்ல, இவரு தான் சரி பண்ணி குடுத்தாரு. அவருக்கு அந்த பவர் இருக்கு. என்ன எக்ஸ்ட்ரா இப்படி ஒரு பவரா? நான் கேள்விப்பட்டதே இல்லையே! அப்பதான் உள்ள பார்க்குறாங்க 2 பேரும். பார்த்துட்ருக்காங்க பிரைட்டவே. ஏன்னா அவர் திட்டியிருப்பார்ல, "எங்க அவனுங்க உன்ன ஏதாவது பண்ணானுங்களா?" அப்படின்னு சொல்லி ஆரம் மறைச்சு பார்த்துட்ருக்காரு. பிரைட்டு, "ஐயய்யோ! இவரு ஏன் என்ன இப்படி பார்க்குறாருன்னு" சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அப்படியே நைஸா எஸ்கேப் ஆகிர்றாரு. இப்போ என்ன நெனச்சாருன்னு தெர்ல. திடீர்னு ஆரம்க்கும், ஜின்னுக்கும் முன்னாடி நின்னு பொறுப்பா, "வயனுக்கு நீங்க எந்த பனிஷ்மெண்ட்டும் குடுக்காம இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்" அப்படின்னு சொல்லிட்டு, "வா வயன் நம்ம போலாம்" அப்படின்னு சொல்லி உங்கள கூட்டிட்டு போறாரு. பிரைட் அப்படியே ஒரு கால் மேல கால போட்டு நின்னுட்டு அப்படியே போஸ் குடுத்துட்ருக்காரு. நீங்க போய் பிரைட்டோட கால இப்படி தள்ளி விட்டுட்டு டக்குன்னு விழ போறாரு. "ஏய்! நீ எதுக்கு இப்ப என்ன தள்ளி விட்ட?" அப்படின்னு சொல்லி உங்கள கேட்குறாரு. "எவ்வளோ தைரியம் இருந்தா என்ன இப்படி பாதியிலே கழட்டி விட்டு வந்திருப்ப. பாரு இவன் எப்படி பண்றான். இனிமே உன்ன நம்பவே கூடாது" அப்படின்றாங்க. நம்பக்கூடாதா? ஆனா எனக்கு எவ்வளோ பதட்டமா இருந்துச்சு தெரியுமா? நான் எப்படி வேகமா வந்தேன்னு சொல்லி நீ கிட்ட கேளு. ஆமாவா? இல்ல, இல்ல. அவன் பொய் சொல்றான். ஆனா வந்தான் தான். பாவம் விடு. மன்னிச்சு விட்டுரு அப்படின்றாங்க. நீங்க 3 பேரும் இப்படியே பேசிட்டே நடந்து போயிட்டுருக்கிறத அங்க இருந்த ஆரமும், ஜின்னும் பார்க்குறாங்க. பரவால்ல, இந்த பொண்ணு சொன்னது உண்மைதான் போல. இவனுங்க நல்ல பசங்க தான். பட் இவனுங்க ட்ரைனிங் எப்படி இருக்குன்னு தெரிலையே. ட்ரைனிங் ஓகேனா, நம்ம பிளான எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு மாரி சொல்றாரு ஜின் கிட்ட. சரி, நம்ம எப்போலருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? இன்னைக்கா? இல்ல நாளைக்கான்னு கேட்குறாங்க. இன்னைக்கு ஒரு நாள் அவங்கள ஃப்ரீயா விட்டுருவோம். நாளையிலேருந்து இவங்களுக்கு ட்ரைனிங் குடுக்க ஆரம்பிப்போம். அதுவும் கொஞ்சம் டஃப்பா இருக்கணும். அனௌன்ஸ்மெண்ட் ரூம்லேருந்து ஆரம் பேசுகிறாரு. "என்னடா திடீர்னு அனௌன்ஸ்மெண்ட் ரூம்லேருந்து சவுண்ட் வருது. மைக்கு சரி பண்ணிட்டாங்களா என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வித்தியாசமாக கேட்டுட்டு இருக்காங்க. அப்போது நீங்கள் அந்த சைடு கிராஸ் பண்ணுறத பார்த்துட்டு சுகா அவங்கள கூப்பிடுறாரு. "ஹே இங்கே வா" அப்படின்றாங்க. சொல்லுங்க." "என்ன அதுக்குள்ளே உண்மையாலுமே அனௌன்ஸ்மெண்ட் ரூம் மைக்கை சரி பண்ணிட்டாங்களா? யார் சரி பண்ணது? கிராண்ட்பா சரி பண்ண முடியாதுன்னு சொன்னாரே." "ஆமாம்மா சரி பண்ணிட்டாங்க. அதான் அந்த ஜின்னுன்னு ஒருத்தர் வந்திருக்கார்ல, அவர் தான் சரி பண்ணாரு. அவருக்கு அந்த பவர் இருக்கு. அப்படி தான் சரி பண்ணாரு." "சரி நீங்க என்ன தனியா அலைஞ்சிட்ருக்கீங்க? எங்க உங்களோட" என்னோட யாரு? "அதான் உங்களோட ஜிமின் எங்க போனாரு?" "ஏய் ஒழுங்கா இருக்க மாட்டியா? நீ எதுக்கு இப்போ அவன வம்பிழுத்துட்ருக்க?" "ஆமா நீங்க எப்பொழுதும் அவர் கூட சுத்துவீங்க. இல்லைன்னா அவரு உங்க கூட சுத்துவாரு. இன்னைக்கு என்ன தனியா இருக்கீங்க? உங்களுக்குள்ள எதுவும் ஃபைட் இருக்கா என்ன? வேணா சொல்லுங்க. நான் வேணா சேர்த்து வைக்கிறேன்." பிரைட் அங்கேருந்து ஓடி வந்து, "ஏய் என்ன உனக்கு இதான் வேலையா? ஒழுங்கா வா" அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்போ பிரைட்டு சுகாவை திரும்பி பார்த்துட்டு, "உண்மைய சொல்லுங்க. உங்களுக்கும் ஜிமினுக்கும் ஏதாவது ஃபைட்டா என்ன? சொல்லுங்க நாங்க சேர்த்து வைக்கிறோம்" அப்படின்னு சொல்றாங்க. "இதே தானடா அவளும் சொன்னா" அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாரு.
அப்போது ஜிம்மின் அந்த சைடு கிராஸ் பண்ணி போகிறாரு. நீங்கள் 3 பேரும் போயிட்டுருக்கும்போது ஜிம்மின் அப்படின்னு சொல்லி நீங்கள் கூப்பிட்றீங்க. என்ன சொல்லுவாயன், நீங்கள் என்ன சுகாவை கழட்டி விட்டீங்களா என்ன? பாவம் அவர் தனியாக சுற்றிட்டுருக்காரு. என்ன நான் கழட்டி விட்டேனா? எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் பார்க்குறாங்க. ஓ நீங்கள் இப்போ தான் வரீங்களா? ஆமாம் நான் இப்போ தான் குளிச்சுட்டே வரேன். சுகா எங்க அப்படின்னு சொல்லி கண்ணிலேயே உங்ககிட்ட பேசுகிறாங்க. நீங்கள் அப்படியே லெஃப்ட் சைடு திரும்புறீங்க. டக்குன்னு சுகாவை பார்க்குறாரு. அப்போ ஜிமினாவை நிறுத்தி, ஹே இங்கே பாரு, எங்கள் அண்ணனை ஏதாவது ஹர்ட் பண்ணுற மாதிரி வேலை வச்சுக்கிட்டேன் உன்னை அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக அந்த சைடில் வந்து ஜேகே வராரு. ஹே ஜிமின் அப்படின்னு சொல்லி ஜேகே கூப்பிட்றாங்க. சொல்லு ஜேகே. ஒன்றும் இல்லை, நீ இங்கே என்ன இவனுங்க கிட்டே நின்று பேசிகிட்டு இருக்க வெட்டியா? வேற என்ன, உன்னைய யார் கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு பேசிகிட்ருக்கோம் அப்படின்னு பிரைட் சொல்கிறாரு. ஜேகே டக்குன்னு பிரைட்டை பார்த்து மறைச்சிட்டு, நீ உன்னோட வாயை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணுறியா அப்படின்றாங்க. நான் ஏன் க்ளோஸ் பண்ணோம்? இப்போ நீ தானே எங்கள் 3 பேர்த்தையும் பார்த்து நாங்கள் வெட்டினா, அப்போ நீ மட்டும் என்ன பண்ணிகிட்ருக்க? சும்மா இருக்க, நாங்கள் பேசிகிட்ருக்க. ஜிம்மினை வந்து நீ தானே பிடிச்சி பேசிகிட்ருக்க. எங்கள் அண்ணன் நான் பேசுவேன், உனக்கு என்ன அப்படின்னு ஜேகே கேட்குறாங்க. உங்கள் அண்ணனா எங்கள் கூட தான் நின்று பேசிகிட்டு இருக்காரு, அது எப்படி நீ எங்கள் கூட நின்று பேசிகிட்டு இருக்கும்போது கூப்பிடலாம் அப்படின்றாங்க. அப்படியே பின்னாடி பிரைட்டோட காலை கிக் பண்ணுறாரு. பிரைட்டு கத்துறாரு வழியில். எதுக்கடா என்னை இப்போ நீ தேவையில்லாமல் கிக் பண்ண? நான் எப்போ கிக் பண்ணேன்? சரி உங்கள் ஃபைட்லாம் நீங்கள் அப்புறம் வச்சுக்கோங்க. ஒயன். சொல்லு ஜேகே. இப்போது இங்கே அனௌன்ஸ்மெண்ட் ரூமில் அனௌன்ஸ் பண்ணாங்கள்ல, எப்படி திடீர்னு மைக் சரியாயிடுச்சா என்ன? ஆமாம் சரி பண்ணிட்டாங்க, ஜின்னு தான் அதை சரி பண்ணார். சரி எதுக்காக இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க? இல்லை சும்மா மைக்கு ஒர்க் ஆகுதான்னு பார்க்கறதுக்காக பண்ணியிருப்பாங்க. ஆமாம் நீங்கள் 3 பேர் எங்கே ஆடிட்டு கிளம்பிட்டீங்க அப்படின்னு ஜேகே கேட்குறாரு. நான் எங்கே போனால் உனக்கு என்ன அப்படின்னு பிரைட் கேட்குறாங்க. நான் உன்கிட்ட கேட்கலையே, அப்புறம் எதுக்கு 3 பேருன்னு சொன்னேன்? நீ உன் வாயச்சிட்டு சும்மாவே இருக்க மாட்டியா அப்படின்னு கேட்குறாரு. நாங்கள் சும்மா அப்படியே 3 பேரும் போயிட்டுருந்தோம். வழியில் சுகாவை பார்த்தோம், தனியாக இருந்தார். அதான் ஜிம்மினை மிஸ் பண்ணுறீங்களான்னு சும்மா அந்த மாதிரி கேட்டுட்ருந்தோம். கரெக்டாக ஜிம்மின் அங்கேருந்து வந்தார். அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக நீ வந்த. உங்ககிட்ட அதை பற்றி கேட்கல, நீங்கள் 3 பேர் எங்கே இங்கே சுற்றிட்டு இருக்கீங்கன்னு கேட்டேன். அப்போது நடந்ததெல்லாம் ஜேகே கிட்ட சொல்கிறாரு. இல்லை இந்த மாதிரி ஒயன் உடச்சிட்டால, அதுக்காக லின்னியை ஆரமஞ்சின் கிட்ட கூட்டிகிட்டு போனாங்க. நாங்கள் பயந்துட்டு ஐயோ அவங்கள பனிஷ்மெண்ட் பண்ணிடுவாங்களோன்னு சொல்லிட்டு கூட போனோம். கடைசியில் பார்த்தா அவங்க வேறு மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. பட் அவங்க நல்லவன் தான் நினைக்கிறேன். இல்லை அவங்க நல்லவங்க தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. நீ எதை வச்சு சொல்கிற? நான் தான் அன்றைக்கி சொன்னேன்ல, ரூடாக இருக்கவங்க எல்லா மனசுக்குள்ளேயும் ஒரு நல்ல ஒரு குணம் இருக்கும். அதே மாதிரி தான் ஆரமும். ஜின்னும் அப்படி தான், அவர் செம்ம ஹேண்ட்ஸம் அண்ட் க்யூட்டு. இல்லை நல்லவரனே வச்சுக்கோங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இவன் என்ன எல்லாத்தையும் இப்படி சொல்லிகிட்ருக்கா அப்படின்னு பிரைட் பார்க்குறாரு. ஒயன் அப்படின்னு கூப்பிட்றாங்க. என்ன அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. நீ என்ன எல்லாத்தையுமே ஹேண்ட்ஸம்னு சொல்கிற, ஆனால் என்னை பார்த்து இது வரைக்கும் ஒரு டைம் கூட அப்படி சொன்னதில்ல. நான் அப்படி இல்லையா என்ன அப்படி கேட்குறாங்க. ஐயோ நீலாம் ஃப்ரெண்டுப்பா, உன்னை எப்படி எனக்கு ஹேண்ட்ஸம் அந்த மாதிரி பார்க்க தோணும்? ஜேகே சம்மந்தமே இல்லாமல் அவங்கள கோவப்படுத்த நினைக்கிறாரு. அவங்களுக்கெல்லாம் நம்மள மாதிரி ஆளெல்லாம் பிடிக்காது. அந்த ஹையுன்ஜின் இருக்கானே, அவங்கள மாதிரி ஹர்ட் பண்ணுற ஆளை தான் பிடிக்கும். அதான் ஹேண்ட்ஸம் அப்படின்னு சொல்லி சுற்றி திரிவா. அப்புறம் அதான் இப்போ ஜின்னுன்னு ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் ஒரு நாள் பல்பு கொடுக்க போகிறாரு. அப்போ திருப்பி வருவா, நம்மக்கிட்ட தான் வருவா அப்படின்னு சொல்லி ஜேகே கலாய்க்கிறாரு. உங்களுக்கு கோவமாக வருது. ஏன்னா திருப்பி ஹையுன்ஜினை அப்படி ஞாபகப்படுத்துறதுனால அப்படியே சேட் ஆயிடுறீங்க. கரெக்டாக அந்த இடத்த விட்டு போகிறீங்க. நான் சும்மா தான் சொன்னேன், நீ ஏன் அப்படி போகிறேன்னு ஜேகே கேட்குறாரு. நீ உன் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் ரியலைஸே பண்ணுறாங்க. ஐயோ நம்ம ஜேகேவை இப்படி திட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் பரவாயில்ல விட, இவனை எப்போ வேணாலும் நம்ம பார்த்துக்கலாம், பாவம் ஒயன் அவள் தான் இப்போ சேடாக இருப்பான்னு சொல்லிட்டு போகிறாங்க. பிரைட்டுக்கும் அப்போ தான் ரியலைஸ் ஆகுது. என்னடா இவன் இவளுக்காக இவனோட லவ்வரவே திட்டிட்டு போயிட்டான். ஆனால் இருந்தாலும் அவள் நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்டில், அவளுக்கு நம்மளை விட்டால் வேறு யார் இருக்கான்னு சொல்லிட்டு பிரைட்டும் அங்கே போகிறாரு. ஜிம்மினுக்கு கோவம் வருது ஜேகே இப்படி பேசுனதை பார்த்துட்டு. ஏன்டா நீ சும்மாவே இருக்க மாட்டியா, நீ ஏன் அவளை வம்பளத்துட்டே இருக்க அப்படின்னு கேட்குறாரு. நான் என்ன வம்பளத்தேன், நான் உண்மையை தானே சொன்னேன். இருந்தாலும் கொஞ்சம் ஓவர் தான் திட்டேனோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்க பின்னாடி வராங்க. கரெக்டாக இதை பார்த்துட்டு சுகா வராரு. என்னாச்சு, நீ ஏன் அப்படி சேடாக போயிட்டுருக்க அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட கேட்குறாரு. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. திருப்பி சுகா அவங்கள மிரட்டி கேட்குறாரு. நீங்கள் அப்படியே சொல்கிறீங்க, அப்படியே சேட் ஆகிட்டு அழுறீங்க. ஐயோ ஏன் நீ இப்போ எதுக்காக அழுற அப்படின்னு சுகா கேட்குறாரு. நீங்கள் அப்படியே சுகா மேலே சாஞ்சிட்டே அழுகுறீங்க. இதை இவங்க எல்லாம் நோட் பண்ணிவிட்டு ஐயோ என்ன ஏன் தப்பு தான் அப்படின்னு சொல்லி ஜேகே மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறாரு. யார் இப்படி பண்ணது, எதனால் இவ அழுறா அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, இந்த ஜேகே இருக்கானே இவன் தான் அந்த ஹையுன்ஜினை பற்றி ஞாபகப்படுத்திட்டான் அப்படின்றாங்க. என்ன ஹையுன்ஜின், யார் இவன், எதுக்கு ஹையுன்ஜினை பற்றி சொன்னால் ஃபீல் ஆகுறா அப்படின்னு கேட்குறாங்க.
இப்போ ஜேகே மறுபடி சும்மா இல்லாமல் ஒன்றும் இல்லை மேடம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஐயன்ஜினா ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அவன் என்ன பண்ணான், வேற ஒருத்தனை லவ் பண்ணிட்டு இருந்தான். அது மேடம்க்கு தெரிஞ்சு அப்படியே சேட் ஆயிட்டாங்க. அதான் ஒன் சைட் லவ்வில் ஃபீலிங்ஸை என்றைக்குமே காமிக்காமல் நீங்கள் இப்படி கேட்கவும் நாங்களும் அவளை கலாய்ச்சிட்டோமா, வேற வழி இல்லாமல் உங்கள் மேலே சாஞ்சு அழுதுட்ருக்கா. ஓ, இதுக்கு தான் நீ இப்படி ஃபீல் பண்ணுறியா வயன், ஒரு நிமிஷம் என்னை பாரேன் அப்படி சுகா சொல்கிறாங்க. ஆனால் உங்களால் முடியல, நீங்கள் இன்னும் அப்படியே ஹர்ட் ஆகி அழுகுறீங்க ஜேகே பேச பேச. நீ உன் வாயை வச்சுட்டு சும்மா இரேண்டா அப்படின்னு கத்துறாங்க. தென் அப்படியே ஜேகே சைலண்ட் ஆயிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரியலைஸ் ஆகுது, நம்ம ரொம்ப இவ்வளோ ஹர்ட் பண்ணிட்டோம் போலயே, என்னை மன்னிச்சிரு வயன் அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு இன்னும் அப்படியே ஹர்ட் ஆகி அழுறீங்க. சுகா அவங்களோட ஃபேஸ் இப்படி நிமித்தி, இங்கே பாரு நீ இதுக்கு தான் இப்படி அழுறியா, நீ இன்னும் சின்ன பொண்ணு தான், உன்னோட லைஃப்பில் நீ இன்னும் சாதிக்க வேண்டியது நிறைய இருக்குது. இந்த மாதிரி வழிலாம் அப்பப்போ வரும், அதெல்லாம் நீ ஃபேஸ் பண்ணி வந்தால் தானே உன்னோட லைஃப்பில் இன்னும் சாதிக்க முடியும். இதுக்கு மேலேயும் கூட உனக்கு பெயின் தர மாதிரி வரலாம், ஆனால் அதுலேருந்து மீண்டு வரதும் வராததும் உன்னோட விருப்பம். எங்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறேன்னா, இது நார்மல் தான், எல்லாத்துக்கும் வர ஒரு இதுதான். நீ வச்சது ஒரு ஒன் சைட் லவ் தானே, நீ இன்னும் ஒரு லவ்க்குள்ளே போனாலும் ஏன் நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணாலுமே அப்போ ஒரு பிரேக்கப் நடக்கும்ல, அதுவும் நார்மல் தான். இது எல்லார் லைஃப்லேயும் நடக்கும். இங்கே பாரு நான் சொல்கிறேன், நீ அலறது இதுதான் கடைசியாக இருக்கணும், அதுவும் அவனுக்காக. நீ அவன் பேரை சொல்லும்போது நெக்ஸ்ட் டைம் உனக்கு என்ன இவனா அப்படின்னு சொல்லிட்டு நீ கேஷுவலாக இருக்கணும். அப்போது நீங்கள் அலறத மேலேருந்து லின்னி பார்த்துறாரு. இவன் ஏன் அலறா, ஒரு வேளை அந்த ஆரம் ஜின்னு எதுவும் திட்டாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பை போய் பார்க்க போகிறாங்க லின்னி. உள்ளே போயிட்டு கோவமா போகிறாங்க. ஆரம் அப்படின்னு கத்துறாங்க. என்னாச்சு, இவன் ஏன் இப்படி கத்திட்டு வரான்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. எவ்வளோ தைரியம் தான் நீங்கள் ஒயன் இப்படி அழ வச்சுருப்பீங்கன்னு கேட்குறேன். நான் என்ன அழ வச்சேன், நாங்கள் எதுவுமே சொல்லலையே, அப்புறம் எதுக்கு அவள் அழறா, நீங்கள் தான் ஏதோ பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி லின்னி கோவப்படுறாரு. ஐயோ, நம்ம எதுவுமே பண்ணாமல் இப்படி பண்ணுறானே, என்ன தான் ஆச்சு, அங்கே பாருங்க அவள் கீழே அழுதுட்ருக்கா அப்படிங்கிறாங்க. கரெக்டாக அந்த இடத்துல இருந்து ஆரம், ஜின் அப்புறம் லின்னி 3 பேருமே கீழே வராங்க. சுகா தான் ஏதோ பண்ணிட்டார் போலன்னு சொல்லிட்டு சுகா கிட்ட இருந்து வயன் இப்படி விளக்கி விடுறாங்க. ஹே சுகா, நீ என்ன பண்ண, எதுக்கு இவனை தேவையில்லாமல் அழ வைக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. நான் எதுவும் பண்ணல, இவ கொஞ்சம் சேடாக இருந்தா அதான் என் மேலே சாஞ்சு அழுதா. ஹே, உனக்கு ஒரு வேலையில்லையா, நீ இப்போ எதுக்கு அவன் மேலே சாஞ்சு அழுதுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு லின்னி கோவப்படுறாரு. டக்குன்னு லின்னியை ஸ்டாப் பண்ணி, நீங்கள் இனி என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்காமலே இப்படி தான் பேசுவியா, இப்படி தான் பண்ணுவியான்னு கேட்குறாங்க. என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் கேட்குறாரு. இவங்களாம் எப்போ வந்தாங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. ஒன்றும் இல்லை, அவளுக்கு சம் ப்ராப்ளம், ஸோ அதை ஃபேஸ் பண்ண முடியாமல் அழுதுட்டு இருந்தா. சுகா அதை என்னன்னு கேட்கும்போது சுகா மேலே அப்படியே சாஞ்சு அழுதுட்டு இருந்தா. நீ இப்படி தான் சம்மந்தமே இல்லாமல் என்ன நடக்குதுன்னு புரியாமல் கூட வந்து பேசுவியா, ஃபஸ்ட்டு நீ இந்த பழக்கத்தை விடு அப்படின்னு சொல்லி கத்துறாரு. நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேனோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கில்ட்டியாக அந்த இடத்துலேருந்து போகிறாரு. அப்போது பிரைட்டு லின்னியை நிறுத்தி, நீ எனக்கு தெரியுது நீ அவளை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு, மற்றவங்க எதுவும் ஹர்ட் பண்ணிடக்கூடாதுன்னு தான் நீ இப்படி வந்த, அது அவளுக்கே புரியும், நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காத அப்படின்றாங்க. இருந்தாலும் என் மேலே தப்பு தானே அப்படின்ட்டு லின்னி போகிறாரு. இதை நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, லின்னி உங்கள் மேலே எவ்வளோ அஃபெக்ஷனாக இருக்கார் அப்படின்னு உங்களுக்கு அப்போ தான் புரியுது. அப்போ சுகா உங்ககிட்ட, நீ எதுக்காகவும் ஃபீல் பண்ணாத, இனிமேல் நீ ஃபீல் பண்ணதெல்லாம் போதும் உனக்கு, நாங்கள் எல்லாம் இருக்கோம், நீ திரும்பி பாரு, சுற்றி பாரு, உன் கூட எத்தனை பேர் இருக்கோன்னு, உனக்கு ஏதாவது நாங்கள் ஆக விட்டுருவோமா என்ன, அப்படி இல்லைனா உனக்குள்ள ஏதோ ஒரு பேட் மெமரிஸ் இருக்குன்னு எனக்கு தெரியுது. அப்போ நீ அது உன் மைண்டுக்கு வரும்போது நீ டக்குன்னு எங்களை நினச்சிக்கோ. இப்போ ஜேகே பண்ணானே அந்த மாதிரி உன்கிட்ட யாராவது பண்ணாங்கன்னா நீ உன்னோட பவரை காமி. உனக்கு தான் டைகர் பவர் இருக்குல்ல, உன்னோட கையை வச்சு நீ அவன் மேலே அப்படி ஒரு பஞ்ச் பண்ணால் போதும், அவன் எங்கே போய் விழுந்துருவான்னு. உனக்கு அப்போயே அந்த கோவம்லாம் போய் நீ சிரிக்க ஆரம்பிச்சிருவ. சரியா, இனிமேல் நீ இந்த மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காத அப்படின்றாங்க. நீங்கள் அப்போ தான் சுகாவை பார்த்து உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி ப்ரௌடாக இருக்குது. பரவாயில்ல, நமக்காக இவ்வளோ பேர் இருக்காங்க, நம்மளை அப்படி கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. ஆரம்கிட்ட நம்ம அப்போ சொன்னது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பை பார்க்குறாங்க. ஆரம்புக்கு புரியுது, ஆமாம் உண்மையாலுமே இவனுங்க எல்லாமே ரொம்ப நல்ல பையனுங்க தான், கேரிங்காக தான் இருக்கானுங்க, அண்ட் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறாங்க. ஜின் அப்படியே லைட்டாக ஆரம்பை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாரு. லின்னிக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஸோ சேடாக அந்த இடத்துலேருந்து போகிறாரு. ஆப்போசிட்டில் ஹயன்ஸுக்கு வராரு. லினி இப்படி சேடாக இருக்கிறத பார்த்துட்டு, உனக்கு என்னாச்சு லினி, நீ ஏன் இவ்வளோ சேடாக இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, சம் ப்ராப்ளம்ஸ் அப்படின்றாங்க. அப்படி என்ன உனக்கு ப்ராப்ளம்ஸ், என்கிட்ட ஷேர் பண்ணு அப்படின்றாங்க. உனக்கு அப்படி ஷேர் பண்ண விருப்பம் இல்லைனா நீ என்கிட்ட பண்ண வேணாம் அப்படின்றாங்க. நீ என்னை விட சின்ன பையன்தான், ஆனால் அவன்கிட்ட அதை ஷேர் பண்ண எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக 2 பேரும் உட்காந்து டெஸ்கில் பேசிகிட்டு இருக்காங்க.
நான் ஒயனை லவ் பண்ணுறேன். அவளுக்கு ஏதாவது ஆயிருமோன்னு எனக்கு அப்பப்போ பயமாக இருக்கும். இன்னைக்கு ஆரம்புஞ்சின்னு கூட கூப்பிட்டாங்க அந்த மைக்கை உடச்சதுக்காக. அவளை ஏதாவது திட்டிருவாங்களோ அப்படிங்கிற பயத்தில் நானும் வெளியே நின்று கேட்டு தான் இருந்தேன். பட் அவளுக்கு எதுவுமே ஆகலை. அப்புறம் நான் போயிட்டேன் பாதியிலேயே. அப்போ திடீர்னு பையன் கீழே நின்று அழுதுட்டு இருந்தா. நான் கூட ஆரம் திட்டிட்டாங்களோன்னு நினச்சிட்டு ஆரம்ப போய் கத்துனேன். கடைசியில் பார்த்தா அவங்க எதுவும் பண்ணல. சரி சுகா ஏதாவது பண்ணிட்டான்னு நினச்சிட்டு சுகாவை போய் கத்திட்டேன். ஆனால் அவள் வேறு எதுக்கோ சொல்லி அழுதுருக்கா. நான் ரொம்ப அவளை கஷ்டப்படுத்துறேனோன்னு தோணுது லவ்வால். அதான் அவகிட்ட இருந்து விலகணும்னு நினச்சேன். ஐயன்ஸுக்கு ஒய்யன்னு சொல்லவுமே அப்படியே ஹார்ட் பிரேக் ஆன மாதிரி இருக்குது. நீ யாரை சொன்ன மறுபடியும் சொல்லு, யாரை லவ் பண்ண அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கேட்குறாங்க. வேற யாரும் இல்லை, அதான் ஒய்யன் இருக்கால அவள் தான். என்ன நீ ஒய்யனை லவ் பண்ணுறியா? அவள் உன்னை பண்ணுறாளா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அவள் என்னை பண்ணல. பண்ணியிருந்தா அவள் ஃபஸ்ட்டு இது என்கிட்ட தானே வந்து சொல்லியிருப்பா. அவள் அவ்வளோ அழுதுட்டு இருந்தா. அது எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. இனிமேல் நான் அவளை லவ் பண்ண போகிறதில்ல, கஷ்டப்படுத்த போகிறதும் இல்லை அப்படின்னு சொல்லி லின்னியே சொல்கிறாரு. என்ன அப்போ நீங்கள் உண்மையாலுமே லவ் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹையுன்ஸுக்கு சேட் ஆகிடுறாரு. நீ ஏன்டா சேட் ஆகுற அப்படின்னு லின்னி கேட்குறாரு. ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. ஆனால் அவளுக்கு தான் என்ன பிடிக்கலையே அப்படின்றாங்க. அப்போது ஹையுன்ஸுக்கு கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் ஆகுது. ஓ ஒய்யனுக்கு இவனை பிடிக்கல போல், இவனுக்கு மட்டும் தான் ஒய்யனை பிடிச்சிருக்கு போல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரிலாக்ஸ் ஆகுறாரு. சரி இப்போ ஒய்யன் எங்கே இருக்கான்னு கேட்குறாங்க. அதான் அவனுங்க கூட நீ நாங்கள் பேசிகிட்ருக்கா. சரி நாங்கள் போகிறேன்னு. அப்போது திடீர்னு லின்னி ஹையுன்ஸுக்கு கையை பிடிச்சிட்டு நான் பண்ணது தப்பா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நீ பண்ணது தப்பு இல்லை, நீ அவள் மேலே இருக்க ஒரு அன்பில் தானே இப்படி பண்ண, அவள் புரிஞ்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஹையுன்ஸுக்கு அங்கே போகிறாரு. உங்கள் முன்னாடி வந்து நின்றுட்டு உனக்கு என்னாச்சு ஒய்யன் அப்படின்னு கேட்குறாங்க. ஏய் இப்போ தான்டா எல்லாமே தெளிவாக சொல்லி முடிச்சாங்க, நீ வேற ஏன்டா அப்படின்னு சொல்லி ஜேகே கேட்குறாங்க. அது உனக்கு தேவையில்ல, உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜேகேவை திட்டுறீங்க. அப்பா இப்போ வச்சு அழுவுறதை விட்டு திட்டுறதுக்காகவாது பேச ஆரம்பிச்சியே அப்படின்றாங்க. உனக்கு இனிமேல் கோவம் வந்துச்சுன்னா திட்டணும்னு தோணுச்சுன்னா திட்டிரு, தயவு செஞ்சு இனிமேல் அழாத, பார்க்க முடியல எங்களால் அப்படின்னு ஜேகே கலாய்க்கிறாரு. நீங்கள் கரெக்டாக சிரிச்சிடுறீங்க ஜேகே இப்படி பேசுகிறத பார்த்துட்டு. தென் அந்த இடத்துல இருக்க எல்லாருமே சிரிக்கிறாங்க. நீ ஓகே தானே ஒயன் அப்படின்னு ஹையுன்ஸு கேட்குறாங்க. நான் ஓகே தான். அப்போது வீக்கு பிரைட்டுக்கு கோவம் வருது. ஏன்னா ஹையுன்ஸுக்கு வந்து உங்ககிட்ட இப்படி கேட்குறாருல, அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்கள் லின்னியை கூட சேரணுன்னு தான் அவங்களோட ஆசை. ஹே ஒயன் வா நம்ம சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட லெஃப்ட் ஹேண்டை பிரைட்டும் ரைட் ஹேண்டை வீயும் பிடிச்சிக்கிறாங்க. வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை இழுத்துட்டு போகிறாங்க. எனக்கு பசிக்கலையே அப்படின்றீங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் உனக்கு இப்போ பசிக்குதுன்னு. எப்படி கண்டுபிடிச்சிங்க? ஏன்னா நீ அழுறியில, எல்லாத்துக்கும் அழுதா பசி வரும், அது மாதிரி தான் எனக்கும் அப்படின்னு வீ சொல்கிறாரு. சரி வாங்க சாப்பிட போன்னு சொல்லி 3 பேர் சாப்பிட போகிறீங்க. அப்போது பின்னாடி இருக்கவங்களாம் எங்கடா எங்களை விட்டுட்டு போகிறீங்க, நாங்களும் சாப்பிட வரோம் இருங்க அப்படின்றாங்க. ஆரம்க்கும் ஜின்னுக்கும் ஆமாம் எங்களுக்கும் பசிக்குது அப்படின்றாங்க. கரெக்டாக எல்லாருமே போய் ஒன்றா உட்காந்து சாப்பிட போகிறீங்க. பட் அந்த இடத்துல லின்னி மட்டும் இல்லை. அப்போதைக்கு ஹையும் ஜின்னும் ஃபிலிக்ஸும் அந்த இடத்துக்கு வராங்க. ரைட்டுக்கு அப்போ தான் ஞாபகம் வருது. ஹே ஒயன் ஒரு நிமிஷம் இரு, நான் என்னோட டார்லிங்கை மிஸ் பண்ணிட்டேன், மறந்துட்டேன். அவன் இது மட்டும் தனியாக விட்டுட்டு வந்தேன் தெரிஞ்சா என்ன அவ்வளோதான், நான் போய் அவனை கூட்டிகிட்டு வரேன். சரி நீ போ, நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. போய் ரைட்டு வேக வேகமாக விண்ணை தொலைவிட்டு போகிறாரு. ஐயோ விண்ணு எங்கடா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு போகிறாரு. கரெக்டாக வின் அந்த சைடு வராரு. எவ்வளோ தைரியம் தான், நீ என்னை தனியாக விட்டுட்டு போயிருப்ப அப்படின்னு வின்னு கத்துறாரு. ஏய் இல்லை டார்லிங், நான் தெரியாமல் பண்ணிட்டேன், இனி இப்படி பண்ண மாட்டேன். சரி ஒயனை கூப்பிட்டு போனாங்களே என்னாச்சு அப்படின்னு சொல்லி வின் கேட்குறாரு. ஒன்றும் இல்லை, அவங்க எதுவும் சொல்லலை, நார்மல் ஆகிட்டா. ஒன்றும் இல்லாமல் இவளுக்கு இனிமேல் அந்த பனிஷ்மெண்ட் கிடையாது. அதான் நீ கேட்டிருப்பியே மைக் சவுண்டு, அது சரி பண்ணிட்டாங்க. அப்பா இப்போ தான் சந்தோஷம், ஒயனுக்கு இனிமேல் இந்த ப்ராப்ளம் இருக்காதுல்ல அப்படின்னு வின் சொல்கிறாரு. நீ என்ன டார்லிங் என் வேலை மட்டும் இல்லாமல் எல்லாரையும் இவ்வளோ கேரிங்காக பார்த்துக்கிற. ஆமாம் நான் அப்படி தான், உனக்கு தெரியும்ல, அதனால தானே எனக்கு உன்னை பிடிச்சிச்சு அப்படின்னு பிரைட் சொல்கிறாரு. ஏன் அப்போ வேறு எந்த விஷயத்துக்காகவும் பிடிக்காதா? இல்லை இல்லை நீ தான் பெஸ்ட்டு, நீ தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி பிரைட்டு வின்னுக்கு கிஸ் பண்ணுறாரு. சி போடா அப்படின்னு சொல்லி வின்னை தள்ளி விடுறாங்க. சிவா நம்ம சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு 2 பேரும் கையை பிடிச்சிட்டு வராங்க. உங்கள் சீட்டுக்கு பக்கத்து சீட்டில் எம்டியாக இருந்திருக்கும், பிரைட் போயிருப்பார்ல. ஸோ கரெக்டாக அங்கே ஹையுன்ஜின் உட்கார வராரு. உங்களுக்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. இல்லை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், இனிமேல் இவனை நம்ம எதுக்காகவும் நினைக்கக்கூடாது, பரவாயில்ல இவன் உட்காந்தாலும் எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க. கரெக்டாக பிரைட் அங்கேருந்து ஓடி வந்து ஹே நோருடா இது ஏன் ப்ளேஸ் அப்படின்னு சொல்லி ஹையுன்ஜினை தள்ளி விடுறாரு. நீ கேட்டாலே நான் விட்டுருப்பேன்டா, எதுக்கடா என்னை தள்ளி விடுற அப்படின்னு ஹையுன்ஜின் சொல்கிறாரு. அதான் ஒயன் இருக்கால, அவர் பக்கத்தில் நான் தான் உட்காருவேன்னு உனக்கு தெரியாதா அப்படின்றாங்க. இவனுங்க இப்படி அடிச்சுக்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் கன்ஃபியூஸ் ஆகுது. இதை
ஹையன்ஜின் அவங்கள வேணான்னு சொல்லியிருப்பார்ல. இதெல்லாம் தெரிஞ்சவங்க மட்டும் பிரைட் இப்படி பண்ணுறத பார்த்து சிரிக்கிறாங்க. பட் மற்ற எல்லாத்துக்குமே ஒன்றுமே புரியல. இவனுங்க ஏன் அப்படி எலியும் பூனை மாதிரி இருக்காளுங்க அப்படின்னு நினச்சிட்டு விட்டுடுறாங்க. நீங்கள் அந்த இடத்துல அப்போ தான் லின்னியை தொலைவிட்ருக்கீங்க. நீங்கள் லின்னியை தொலைவுறத வியும் பிரைட்டும் நோட் பண்ணுறாங்க. ஏய் ஆமாம், லின்னி எங்கே போனான் அப்படின்னு பிரைட் கேட்குறாங்க. தெரியலையே, அவன் எங்கேயோ போனான் அப்படின்றாங்க. ஹையன்சக் திடீர்னு ஏஞ்சி அவன் என்னன்னு தெரில ஒரு மாதிரி சேடாக போனான் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சேடாக போனானா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நம்மளால தான் அவன் எப்படி போனான் போல் அப்படின்ட்டு. அப்போ தான் ஹையுன்சக் ஞாபகம் வருது. ஐயோ ஹையுன்சக், நீ ஏன் அப்படி சொன்ன? அப்புறம் திருப்பி அவளுக்கு லின்னியை பிடிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஆரம்க்கும் ஜின்னுக்கும் ஒன்றுமே புரியல. என்னாச்சுங்க, என்ன தான் நடக்குது, எதுக்கு அவன் சேடாக போனான், இப்போ என்ன தான் நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் கேட்குறாரு. அவன் கீழே என்ன நடக்குதுன்னே தெரிஞ்சுக்காம வந்து கத்துனால, அதனால் நான் அவனை கத்தி விட்டுட்டேன். அதனால தான் அவன் அப்படியே சேடாகி போயிட்டான் அப்படின்னு மாற்றி சொல்கிறாரு. ஓ அப்படியா, சரி நீங்கள் போய் அவனை கூட்டிகிட்டு வரலாம்ல அப்படின்னு சொல்லி ஆரம் சொல்கிறாரு. இல்லை பசிக்குதுன்னா அவனே வந்துப்பான் அப்படின்னு பிரைட் சொல்கிறாரு. இல்லை இல்லை, என்னோட தப்பு தான், நானே போய் அவனை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறாரு. ஹே வயன், நீ வரியா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் போகலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போகிறீங்க லின்னியை பார்க்கறதுக்காக. அப்போது ஹையுன்ஸுக்கு ஒரு மாதிரி ஆகுது. என்ன இவ திடீர்னு போகிறா, ஒரு வேளை இவளுக்கு லின்னியை பிடிச்சிருக்குமோ, நான் ஒரு வேளை எனக்கு ஹார்ட் பிரேக் ஆகிடுச்சுனா அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிகிட்ருக்காரு. பிரைட்க்கு புரியுது. ஹையுன்ஸுக்கு பார்க்குறாரு. ஒரு வேளை இவனுக்கு வயனை பிடிச்சிருந்தா டக்குன்னு இவன் இங்கேருந்து போகும்போது இவனுக்கும் ஃபீல் ஆகிருக்கும்ல அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்ருக்காரு. பற்றி நான் கிட்ட பேசி ஆகணும். ஏன்னா இவளுக்கு இப்போ பிரேக்கப் ஆகும்போது நாங்களாம் கூட இருந்தோம். பட் இவனுக்கு இங்கே யாரையுமே தெரியாது, அவ்வளவா பழகவும் மாட்டான், இவகிட்ட மட்டும்தான் பேசிகிட்ருப்பான். இப்போது இவனுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னா இவனுக்கு அந்த இடத்துல ஆறுதல் சொல்ல யாருமே இருக்க மாட்டாங்கல்ல. என்ன உங்களுக்கு லின்னியை பிடிச்சிருக்கா இல்லை இல்லையா? ஹைன்ஸக்கோட நிலமை தான் என்ன? வாங்க நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம். இந்த பார்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மிஸ், டேக் கேர், லவ் யூ.